ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா மேலே வர லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி எங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவோட அப்பா ஃபுல் போதையில் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினோட வீட்டை நோக்கி தான். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வீட்டில் தான் இருக்கான். ஸோ அப்போ இவன் வேணும்னே ஹீரோயினோட திங்ஸை போய் தொடுறான். என்னோட திங்ஸ் எல்லாம் தொடர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன் இது உன்னோட திங்ஸாக இருந்தால் என்ன, நான் தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பழுத்துட்டு இருக்கான். அப்போ தான் அப்பாவுமே வீட்டு வாசலுக்கு வந்து அந்த வீட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த செகண்டே அந்த வீடு ஃபுல்லாக மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த வீடு நெருப்பில் எரியிறத இவர் பார்த்து வேற ரசிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ தான் தெரியுது இவங்களுக்கு சடனாக நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் தங்கச்சியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை நம்ம ஹீரோ தூக்கிக்கிட்டான். சரி நீயும் வா, இங்கேருந்து போகலாம், நெருப்பு வீடு ஃபுல்லாக பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட தங்கச்சி அழைச்சிட்டு போங்க, நான் என்னோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருக்காது, எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவளும் அம்மாவோட ஃபோட்டோஸ் அப்புறம் அம்மாவோட பழைய பொருட்கள் அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்றா. ஆனா வாச டோரு கிட்டலாம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளால வெளியே போகவே முடியல. இதை பார்த்து தங்கச்சிக்காரியோ பயந்து போயிட்டு என்னோட அக்காவை காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. உடனே இவனும் போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நெருப்புல போயிட்டு நம்ம ஹீரோயினியை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். ஒரு வழியா 3 பேருமே இப்ப சேஃப் ஆயிட்டாங்க. கார்ல அக்காவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா இவனோட வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்கான். பாட்டியுமே பயந்து போயிட்டு என்னாச்சுப்பா உங்களுக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா இந்த மாதிரி நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. நெருப்பால வீடு ஃபுல்லா எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. இப்ப இவளுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை இல்லையா, ஸோ அதனால ஹீரோ நீ ஏன் வீட்லயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினியும் டக்குன்னு அந்த வீட்டை பார்த்துட்டு நான் இந்த வீட்டில் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா அது நான் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, நாங்கள் வேற எங்கேயாவது தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ தம்பிக்காரனும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இங்கே தங்காட்டி பரவாயில்ல, பக்கத்தில் அவுட் ஹவுஸ் இருக்குது, அங்கே வேணால் தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அவளை யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் தங்குறேன், ஆனால் சும்மா ஒன்றும் நான் தங்க மாட்டேன், என்னோட வீடை நாங்கள் சரி பண்ணுற வரைக்கும் நாங்கள் பணம் கொடுத்துட்டு வேணால் தங்குறோம் அப்படின்னு சொன்னால் பணம் உங்ககிட்ட யார் கேட்டான்னு ஹீரோ கேட்குறான். நீங்கள் பணம் கேட்கலனாலும் என்னாலலாம் சும்மா தங்க முடியாது, அதனால நான் பணம் கொடுத்தா தான் அங்கே தங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னா அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பாட்டியும் கேட்குது சரிம்மா எப்படி உங்கள் வீட்டில் நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்னு கேட்டால் சும்மா ஒன்றும் நெருப்பு பற்றிக்கல, யாரோ ஒருத்தவங்க என்னோட குடும்பத்தை கொல்லணும்னு பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க காரில் ஏறி போகிறத நான் பார்த்தேன், அந்த கார் நம்பர் கூட நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நான் அவங்கள பற்றி போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி அழைச்சிட்டு அங்கே இருந்து போயிட்டே இருக்கா. அவள் போன அடுத்த செகண்டே காரை காமிக்கிறாங்க. காரில் அப்பா படுத்துருக்காரு. பின்னாடி இருக்க அந்த நம்பரையும் காமிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பர் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் தான் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இங்கே அந்த பாட்டி வந்து அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது டிவி தானாகவே ஆன் ஆகுது. என்னது இது, டிவி எப்படி தானாக ஆனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை வச்சு என்னென்னமோ அமைக்கி பார்க்குது. அந்த டிவி ஆஃப் ஆக மாட்டுது. அந்த டிவியில் நம்ம ஹீரோவோட தாத்தாவோட ஃபேஸ் தான் தெரியுது. ராஜா கெட்டப்பில் இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் விட்டு விட்டு பிளர் அடிக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டைமர் ஓடிக்கிட்டே இருக்கு. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடக்க போகிறதாக பேய் சிக்னல் கொடுக்குது. இதை பார்த்துட்டு பாட்டி ஷாக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட கழுத்தில் 2 மார்க் அந்த பேய் போட்டு விட்டுருக்கோம். 3ஆவது மார்க்கும் போட்டு விட்டுருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த டாக்கினிக்கிட்டேருந்து என்னோட பேரனை காப்பாற்றவே முடியாது, அவனை கண்ட்ரோலும் பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினியும் அவுட் ஹவுஸ்க்கு வந்துட்டா. பட் அங்கே கரண்ட் இல்லை போல், அதனால் ஃபியூஸ் கட்டே பிடிங்கிக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் பின்னாடி நம்ம ஹீரோ மெழுகுபத்தி வச்சு நின்றுட்டு இருக்கான். என்ன நீங்கள் பயமுடுத்துகிற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கீங்களே, சரி இந்தாங்க இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட்டை கொடுத்துட்ருக்கா. என்ன நீ இன்சல்ட் பண்ணுறியா, நான் காலையிலே பல்லு விளக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அட நீங்கள் பல்லு விளக்கலன்னு நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் எங்கள் 2 பேரையும் நெருப்புலேருந்து காப்பாற்றுனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு காயம் பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் இது அந்த காயத்து மேலே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் இவனும் அங்கே கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஷர்ட்டை கழட்டிட்டு முதுகை பார்த்தா முதுகில் காயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவனும் அவள் கொடுத்த பேஸ்ட்டை வந்து போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அது வந்து முதுகு சைடில் இருக்கிறதுனால இவனுக்கு கை எட்ட மாட்டேங்குது. இதை நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு கொடுங்க நானே உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுகில் அந்த பேஸ்ட்டை போட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் இது எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு கேட்டால் உன் கையிலேயும் தான் காயமாக இருக்குது, நான் உனக்கு இதை போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் இவன் பேஸ்ட்டை போட்டு விட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினியும் நீங்கள் இன்னைக்கு என்னையும் தங்கச்சியும் நெருப்புலேருந்து காப்பாற்றுனீங்க, அதே மாதிரி என் அம்மாவே யாராவது ஒரு ஆள் காப்பாற்றிருந்தா அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க, என் கூட இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நீ உன்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறல, உன்ன மாதிரியே தான் நானும், என்னோட அம்மாவும் என்னை விட்டு சின்ன வயசுலேயே போயிட்டாங்க, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட வருத்தத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஹார்ன சத்தம் கேட்குது. உடனே இவ பயந்து போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா.
அப்புறம் வெளியே போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா அப்பா தான் வந்து போதையில் அந்த ஹார்னு மேலே விழுந்திருப்பார் போல். அப்புறம் அவரை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தா அவர் வந்து, நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கல்ல, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான்ப்பா நான் அவளை கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. யாரப்பா சொல்கிறீங்கன்னு கேட்டால் அந்த மீரா பொண்ணை தான், அவளை நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினி ஃபோனில் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி தங்கச்சிக்காரி உட்காந்துருக்கா. யாரோ ஒரு நிழலால் வந்து அவளை கூப்பிடுற மாதிரி தெரியுது வெளியே. ஐ திங்க் அது பேயாக தான் இருக்கும். உடனே இவளும் அங்கே இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினி ஃபோனை பேசிட்டு வந்து பார்த்தா தங்கச்சியை காணோம். வெளியே வந்து பார்த்தா அவள் அந்த காரு பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியும், இது நீ நான் அப்புறம் அப்பா தானே, அப்புறம் மேலே இருக்கிறது யாருன்னு கேட்டால் அதுவும் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறா. யார் அந்த ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையான்னு கேட்டால் எனக்கு பேரெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினி அந்த காரில் இருக்கிற நம்பரை பார்க்குறா. இதே நம்பர் தான் இவன் நோட் பண்ணி வச்சுருப்பா. அந்த நெருப்பை பற்ற வச்சுட்டு போன ஆளோட கார் தான் இது. ஆனால் இந்த கார் இங்கே என்ன பண்ணுது, அப்போ எங்களை கொல்ல ட்ரை பண்ணுது, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக வீட்டில் கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. பாட்டி அப்புறம் மிஸ்டர் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டால், இந்த வீட்டில் தான் அந்த கொலகாரன் இருக்கான், எங்கள் வீட்டில் நெருப்பை பற்ற வச்ச அந்த கொலகாரன் இந்த வீட்டில் தான் இருக்கான், நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல பாட்டி, எனக்கு அந்த ஆள் ஓட்டிகிட்டு போன கார் நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட நம்பரை சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்கே நம்ம ஹீரோ வந்து, அது எங்கள் அப்பாவோட காராச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்கள் அப்பா தான் எங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணாரான்னு கேட்டால் அவரும் அங்கே வந்து, ஆமாண்டி நான் தான் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணேன், அப்புறம் நீ எப்படி உயிரோட வந்த, நீ தான் அங்கே செத்து போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போதையில் உளறிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன்பா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினியுமே, எதுக்காக இப்படி பண்ணீங்க, எங்களை கொல்ற அளவுக்கு அப்படி என்ன உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உன் அம்மாவால் தான் என் பொண்டாட்டி செத்து போனா, உன் அம்மா தான் என் பொண்டாட்டியை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றுமே புரியல யாருக்குமே. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அயானும் கேட்குறான். ஆமாப்பா உனக்கு தெரியாதுல்ல, இவளோட அம்மாவால் தான் உன் அம்மா செத்து போனா, இவளோட அம்மா தான் உன் அம்மாவை கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ அம்மா ஒரு சூனியக்காரி, அவளோட பேச்சை கேட்காத நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உன் அம்மா கிட்ட, ஆனால் அவள் தான் கேட்காம போயிட்டா. அதனால என்னாச்சு தெரியுமா, அந்த பொம்பளை உன்னோட அம்மாவை குத்தி கொலை பண்ணுறதை நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன், அவள் தான் உன் அம்மாவை கொன்ன கொலைகாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் இல்லையா. ஸோ அம்மாவை கொன்னது இவளோட அம்மா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சவனுமே அவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இவளும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, எங்கள் அம்மா சூனியக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது பாட்டி, உங்களுக்கு தான் தெரியும்ல என் அம்மாவை பற்றி, நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் பாட்டியுமே வாயை திறக்க மாட்டேங்குது. எதுவுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்குமே ஒன்றும் புரியல. ஆனால் நான் சொல்கிறேன், என்னோட அம்மா எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, என் அம்மா ஒன்றும் கொலைகாரி கிடையாது, அவங்க உங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க, அதனால இவ்வளோ பெரிய பழியை போடுவீங்களா அவங்க மேலே, இந்த மாதிரி நீங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் அவகிட்ட வந்து, வாய் மூடு, உன் அம்மா தான் என்னோட அம்மாவை கொண்டிருக்காங்க, அதுதான் என்னோட அப்பா 2 கண்ணால் பார்த்துருக்காரு, அப்புறம் எப்படி நீ இப்படி சொல்லிட்டு இருப்ப, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சு, சே நான் ஓ மேலே போய் இறக்கப்பட்ட பாரு, மரியாதை இந்த வீட்டை விட்டு இங்கிருந்து கிளம்புறேன், நான் இதுக்கப்புறம் அந்த கொலகாரி பொண்ணோட முகத்தை பார்க்க கூட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து தங்கச்சிக்காரையும் கேட்டுட்டு தான் இருக்கா. அவள் ஏற்கனவே மனநல பாதிக்கப்பட்டவ தானே, இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் அவளால் தாங்கிக்கவே முடியல. அக்கா கிட்ட ரொம்ப அழுது புலம்பி கேட்டுட்டு இருக்கா. அக்கா என்னக்கா சொல்கிறாங்க அந்த அங்கிள், நம்ம அம்மாவை கொலகாரின்னு சொல்கிறாங்களே அது உண்மையானு கேட்டால், நீ இன்னும் பேசிகிட்டு இருக்க ஷானி, அவங்க சொல்கிறதெல்லாம் போய் கேட்குற, நம்ம அம்மா அப்படிப்பட்டவங்களாம் என்ன, நம்ம அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது என்ன தான் நடந்துச்சு, எதுக்காக அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இதுக்கான பதிலை ஒருத்தவங்க தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக பாட்டிக்கிட்ட போயிட்டு கேட்டுட்ருக்கா. பாட்டி நீங்கள் தானே சொல்லுவீங்க என்னோட அம்மா தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற உதவி பண்ணாங்க அப்படின்னு, அப்புறம் எதுக்காக நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டீங்க, அப்போ அவங்க சொல்கிற மாதிரி என் அம்மா கொலகாரின்னு நீங்களும் நம்புறீங்களான்னு கேட்டால், இங்கே பாருமா உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாதுமா, அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல இருந்தது உன்னோட அம்மா, அப்புறம் என்னோட மருமக, அப்புறம் கூடவே அந்த டாக்கினி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொன்ன அடுத்த செகண்டே அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கூலிங்காக ஆகுது. அவங்க 2 பேருக்குமே குளிருது. என்ன திடீர்னு இந்த இடமே கூலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அந்த டாக்கினியோட வேலையாக தான் இருக்கும். இப்போ உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது, உன் அம்மா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால், இவ டக்குன்னு அம்மாவோட டைரி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. இதுதான் என் அம்மாவோட டைரி அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஓப்பன் பண்ணி படிமா, உன்னோட அம்மா இதில் ஏதாவது எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு பாட்டியும் சொல்லுது. உடனே இவளும் அதை ஓப்பன் பண்ணி படிக்க போனால், அப்போ அந்த டைரியிலேருந்து ஏதோ ஒரு துணி மாதிரி ஒன்று விழுகுது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த துணி ஏதோ ஆத்மா கிட்ட பேசுகிற துணி போல். அதை பற்றி இவ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இதை பற்றி உனக்கு முழுசாக தெரியுமான்னு கேட்டால், எனக்கு தெரியாது பாட்டி, நான் இன்டர்நெட்டில் இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க.
இவனோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும், பட் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதுவும் நம்ம ஹீரோயினோட அம்மா தான் கொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனே இவன் ரொம்ப உடஞ்சு போயிடுறான். அம்மா இவனுக்காக சின்ன வயசுல ஒரு தொப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க போல, அதை எடுத்து இவனும் தலையில மாட்டிக்கிட்டு அம்மாவை நினச்சி ரொம்பவே அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் அங்கே இருக்கிற கண்ணாடி வழியாக பேயும் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அவனுமே சொல்கிறான், நான் அந்த மீராவை மன்னிக்கவே மாட்டேன், அவளோட அம்மா தான் என்னோட அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவன் என்கிட்ட மறைச்சிட்டால, இதுக்காக நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவனோட டாலர் திரும்பவும் ஹீட் ஆகுது, இவனுக்கு சுடுது. பேயோட வேலை தான் போல. அந்த டாலரை பார்த்த அடுத்த செகண்டே இவனுக்கு நம்ம ஹீரோயினி தான் ஞாபகத்துக்கு வரா. அவள் சொல்லியிருப்பா இல்லையா, என்ன நடந்தாலும் இந்த டாலரை மட்டும் நீங்கள் உங்கள் கழுத்துலேருந்து கழட்டிடாதீங்க அப்படின்னு. ஆனால் அவளே போய் போது அவள் போட்ட டாலர் மட்டும் எதுக்கு நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரை தூக்கி வீசி எரிஞ்சிடறான். பேய்க்குமே இதான் வேணும், அந்த டாலர் தான் இவனை இத்தனை நாளாக காப்பாத்துச்சு. இப்போ அந்த டாலரை தூக்கி போட்ட அடுத்த செகண்டே பேய் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு கிளாஸ் வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அவன் நவந்துட்டான், இல்லைன்னா அவன் மேலே அது பட்டிருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியுமே அந்த துணியை நடுவில் விரிச்சு வச்சுட்டு அது மேலே மெழுகுபத்தியை கொளுத்தி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினி இப்போ அந்த டைரியை படிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அந்த இடமே வினோதமாக மாறுது. அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் தானாகவே கீழே விழுந்துட்டு இருக்கு. பாட்டி ரொம்ப பயந்துட்டு இருக்கு. அப்பவும் இவ விடாம படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. திடீர்னு அந்த சத்தமெல்லாம் அப்படியே நின்றுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ அங்கே ஒரு பறவை பறந்து அந்த துணி மேலே உட்காருது. அடுத்த செகண்டே அது ஒரு உருவமாக மாறுது. இவளோட அம்மா உருவமாக இருக்குமோ என்னமோ தெரியல. அவளும் கேட்குறா, நீங்கள் என்னோட அம்மா தானே, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, உங்களை எல்லாரும் கொலைகாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அயானோட அம்மாவை கொலை பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் அன்றைக்கி அப்படி என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அந்த உருவமும் பேச ஆரம்பிக்குது. ஆமாம் மீரா, உன்னோட அம்மா ரொம்ப நல்லவ, அவள் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல, இது அம்மாவோட குரல் மாதிரியும் தெரியல. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அந்த பாட்டியும் சொல்லுது, இது என்னோட மருமகளோட குரல், சுவாஸ்திகா நீயான்னு கேட்டால் அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. நீ என்னோட பையனோட உயிரை பலமுறை காப்பாற்றிருக்க மீரா, அதுக்கு ரொம்ப நன்றின்னு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்கள் பையனை காப்பாற்றின மாதிரி தானே என்னோட அம்மாவும் உங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் எதுக்காக அவங்கள கொலைகாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு நைட்டு, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வரணுமா, நான் எங்கே வரணும்னு கேட்டால் நீ என் கூட வந்தால் தான் அந்த உண்மையை தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு அவள் ஒத்துக்கிறா. அடுத்த செகண்டே பார்த்தா அவளோட கண்ணெல்லாம் அப்படியே வித்தியாசமாக மாறுது, ஏதோ பேய் மாதிரி, ஒன்றுமே புரியல. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அந்த பேய் திரும்பவும் ஆட்கொண்டுருச்சு போல், வசியம் பண்ணிடுச்சு போல், அப்படியே நின்றுட்டு இருக்கான் அந்த பேயை பார்த்தபடியே. அப்போ அந்த பேய் அவனோட கழுத்தில் 3வது மார்க்கையுமே போட்டு விட்டுட்டு, இப்போ நீங்களும் நானும் தனியாக தான் இந்த அறையில் இருக்கோம், நீங்கள் எனக்கு முழுசாக சொந்தமாக போகிறீங்க அப்படின்னு பேய் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட கண்ணு வேற அந்த பக்கம் அப்படி மாறிடுச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.